ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது பீட்ரூட் குருமா. தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, பீட்ரூட், பட்டை, லவங்கம், ஒரு பிரியாணி இலை. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஹீட் ஆனதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், பிரியாணி இலை போட்டு நல்லா அது கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக கீ யூஸ் பண்ணிக்கலாம், 1 டீஸ்பூன் அளவுக்கு. வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம்னுடைய கலர் மாறினதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை போட்டு தக்காளியுமே நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இது ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதை எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக ஊற்றி அதுவும் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், நல்லா பாயில் ஆகிட்டு இருக்குது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் பீட்ரூட் போட்டால் கரெக்டாக இருக்கும். ஸோ பீட்ரூட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தான் சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா இப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு கொத்தமல்லி பொடி ஒரு 2 to 3 ஸ்பூன் போட்டு, மிளகாய்த்தூள் நம்மளுக்கு தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நல்லா அதனுடைய எசன்ஸை பார்க்கலாம் நீங்கள். ஸோ இப்போ தேங்காய் விழுதையும் சோம்பையும் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அந்த பேஸ்ட் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். ஸோ இதில் ஆட் பண்ணிவிட்டு அதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அதை நல்லா பாயில் ஆகிற ஸ்டேஜில் கொண்டு விட்டுடணும். ஸோ அது நல்லா பாயில் ஆகிட்டு இருக்கும்போது நீங்கள் கொஞ்சமாக லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நம்ம கலந்து விட்டுட்டோம். ஸோ இப்போ நல்லா பாயில் ஆகிற ஸ்டேஜில் மூடி போட்டு நீங்கள் ஒரு 4 to 5 விசில் வந்துச்சுன்னா அவ்வளோதான். பீட்ரூட் குருமா ரொம்ப டேஸ்டியாக ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இது நீங்கள் சப்பாத்திக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு வரலாம். ரைஸுக்குமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.